ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கூழ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். 3 கிளாஸ் ராகி மாவு எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ராகி நல்லா ஃபர்மெண்டட் ஆகிடுச்சு, இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாயில் ரைஸ் சேர்த்துட்டு நல்லா நொய்யாக ஆக்கிக்கோங்க. நல்லா நொய்யாக ஆயிக்கு குக்கர் வச்சுட்டு இதில் நொய் போட்டுட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வரவாக்க வெயிட் பண்ணுங்கள். நெய் கூட ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கூழ் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது கனைஞ்சி போச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். இப்போ கட்டியாக இருக்கு பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு. இதை 20 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். நேற்று நைட்டு நல்லா தண்ணியாக இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது. கூழ் நல்லா ஃபர்மெண்டட் ஆகிருக்கு. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சால்ட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. தயிர் போட்டுக்கலாம். அதுதான் கூழ் ரெடி டு சர்வ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காரசாரமான கருவாட்டு குழம்பு தான். எப்படி செய்யலாம் பார்த்துடலாமா? அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு வெந்தயம் போட்டு வறுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். அரைச்ச சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தட்டின பூண்டை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்ச தக்காளியை போட்டுக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறியெல்லாம் போட்டு வதக்கிடலாம். புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கழுவுன கருவாடை போட்டுக்கலாம். கருவாடு நிறைய போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. குழம்பு நல்லா கொதிக்கட்டும் ஒரு 1/2 மணி நேரம். அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக நல்லா வாசனையாக வரும். கருவாட்டு குழம்பு நல்லா கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். கூழான கூழ், சூடான கருவாட்டு குழம்பு, அவசர முட்டை, வாங்க சாப்பிட்லாம்.